ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்டெட் எக்ஸாம் கூடிய விரைவில் நடக்க இருக்கு. இதுல நம்ம சிடிபி பார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகளோட டிஸ்கஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே முந்தைய ஆண்டுகள்ல கேட்கப்பட்ட கேள்விகள். ஜெனரலா நீங்க என்னோட கிளாஸஸ் பார்த்திருந்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கிறது அப்படின்றதே ஒரு ஆர்ட். ஏன் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டுமே வச்சு உங்களால ஒரு முழு சிலபஸை கூட வந்து கவர் பண்ண முடியும். நான் இந்த கிளாஸ் எடுக்கும் பொழுதே உங்களுக்கு சொல்றேன் ஒரு கொஸ்டின் நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஜெனரல் ரூல் என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டின் நீங்க எடுக்கிறீங்கன்னா அந்த கொஸ்டின்ல இருக்கிற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் கூட உங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடாது, இன்க்ளூடிங் த ஆப்ஷன்ஸ். இதை நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு தெளிவா உங்களால நல்ல மதிப்பெண்களை வந்து எந்த ஒரு எக்ஸாம்லயுமே ஸ்கோர் பண்ண முடியும். சேம் லாஜிக் தான் உங்களுக்கு டிஎன்டெட் எக்ஸாம்லயுமே. நம்ம இப்ப ஒரு கொஸ்டினை பார்த்துட்டே வந்து வரலாம். சிம்பிளான கேள்விகளா தான் இருக்கும். பட் அந்த கேள்விகளை பேஸ் பண்ணி நீங்க நிறைய கண்டென்ட் படிக்க வேண்டியது இருக்கும். அதை நானே உங்களுக்கு வந்து சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு எரிக் எரிக்சனோட சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட்ல அப்படின்றதான் கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஐ திங்க் இது எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். பட் இந்த ஆன்சரையும் தாண்டி எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கணும். சோ பார்க்கலாமா? இப்போ எரிக்சனோட சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இதுல மொத்தமா 8 நிலைகள் இருக்கும், 8 ஸ்டேஜஸ் இருக்கும். இந்த ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு விதமான மோதல் அல்லது நெருக்கடி வந்து உருவாகும். அந்த நெருக்கடி பாசிட்டிவா நம்மளுக்கு ரிசால்வ் ஆச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரொம்ப ஹெல்தியா இருக்கும். இதான் வந்து சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட்க்கு கீழே எரிக் எரிக்சன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. மொத்தமா 8 ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொன்னோமா? இப்ப நம்மளுக்கு கொஸ்டின்ல என்னமோ இந்த 8 ஸ்டேஜஸ் பத்தி எல்லாம் கேட்கல, ஒரு ஸ்டேஜ்ல என்ன நடக்கும் அப்படிலாம் கேட்கல. பட் நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா அடுத்து வர எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு இதை பத்தின கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? இந்த ஸ்டேஜ்ல ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட். இதுல நீங்க என்னென்னலாம் படிச்சுக்கணும்? ஸ்டேஜோட நம்பர் படிச்சுக்கணும், எந்த வயசுல அது வரும்னு படிச்சுக்கணும், எந்த மாதிரியான நெருக்கடி உருவாகும் அப்படின்றத படிச்சுக்கணும், அண்ட் அது பாசிட்டிவா வந்து ரிசால்வ் ஆகும் பொழுது எந்த மாதிரியான அவுட்கம் இருக்கும், விளைவு இருக்கும் அப்படின்றத படிச்சுக்கணும். இப்போ 0 to 1 year எடுத்தீங்கன்னா ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட், ஹோப் அப்படின்ற பாசிட்டிவ் அவுட்கம் இருக்கும். 1 to 3 years எடுத்தீங்கன்னா ஆட்டோனாமி வெர்சஸ் ஷேம் அண்ட் டவுட். இதுல வில் அல்லது விருப்பம் அப்படின்ற அவுட்கம் வந்து இதுல உருவாகும். 3 to 6 yearsல எடுத்தீங்கன்னா இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில், முன்முயற்சி வெர்சஸ் குற்ற உணர்வு. இது மூலமா இது பாசிட்டிவா ரிசால்வ் ஆச்சு அப்படின்னா பர்பஸ் அப்படின்றது வந்து உருவாகும். 6 to 12 yearsல இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி, கம்பீட்டன்ஸ், திறமை பசங்க வந்து வளர்த்துப்பாங்க பாசிட்டிவா எல்லாம் முடிஞ்சது அப்படின்னா. இதே 5th ஸ்டேஜ் எடுத்தோம்னா 12 to 18 years ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன். பசங்களுக்கு ஒரு விதமான குழப்பம் வந்து ஏற்படும், நம்ம யாரு அப்படின்ற அந்த ஒரு குழப்பம். சோ அது பாசிட்டிவா ரிசால்வ் ஆச்சுன்னா ஃபிடிலிட்டி டெவலப் ஆகும். 18 to 40 years எடுத்தீங்க அப்படின்னா இன்டிமெசி வெர்சஸ் ஐசோலேஷன். இது பாசிட்டிவா ரிசால்வ் ஆச்சுன்னா அன்பு, லவ் அப்படின்றது உருவாகும். 40 to 65 years ஜெனரேட்டிவிட்டி வெர்சஸ் ஸ்டாக்னேஷன், கேர் அப்படின்றது உருவாகும். கடைசியா 65+ years எடுத்தீங்கன்னா இன்டெகிரிட்டி வெர்சஸ் டெஸ்பேர், ஒருமைப்பாடு வெர்சஸ் ஏமாற்றம். சோ இது பாசிட்டிவா ரிவால்வ் ஆகி வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஞானம் வந்து பெருகும், சிஸ்டம் வந்து வளரும். சோ இதுல உங்களுக்கு எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். இந்த ஸ்டேஜஸ் கொடுத்து சீக்வன்ஸ்ல அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கேட்கலாம். பர்டிகுலர் ஏஜ் கொடுத்து இங்க என்ன சோஷியல் கிரைசிஸ் வரும், சைக்கோ சோஷியல் கிரைசிஸ் வரும்னு கேட்கலாம். என்ன மாதிரியான பாசிட்டிவ் அவுட்கம் வரும்னு எப்படி வேணா உங்களுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா டைகாய் அப்படின்ற இந்த ஒரு ஆக்ரோனிம் வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ட்ரஸ்ட், ஆட்டோனாமி, இனிஷியேட்டிவ், இண்டஸ்ட்ரி, ஐடென்டிட்டி, இன்டிமெசி, ஜெனரேட்டிவிட்டி, இன்டெகிரிட்டி. இதை வச்சு மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ஒண்ணு படிச்சு வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல வந்து மறக்காது. கிரைசிஸ் ரெண்டுமே தான் படிக்கணும். பட் ஒண்ணு படிச்சா நம்மளுக்கு அடுத்தது வந்து ஈஸியா இருக்கும். சோ இதோட ஆன்சர் என்ன? ஆப்வியஸ்லி 8 தான் கரெக்ட் ஆன்சர். பட் இதுல நம்ம எவ்வளவு இன்ஃபர்மேஷன் படிச்சிட்டோம் பாருங்க. யார் உருவாக்குனாங்க, என்ன தியரி, எத்தனை ஸ்டேஜ், என்னென்ன நடக்கும், என்னென்ன மாதிரி அவுட்கம்ஸ் வரும், எல்லாமே பார்த்தாச்சு. இப்படிதான் நீங்க ஒரு பிவைக்யூவை அணுகணும். ஒரு பிவைக்யூவும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு 5 to 4 minutes கூட டைம் எடுக்கலாம். பட் இட் வில் பி வொர்த் த டைம். சரி, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. த சேஞ்ச் இன் பிஹேவியர், எக்ஸ்பீரியன்ஸ்னால வரக்கூடிய மாற்றம், அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், என்னன்னு வந்து அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டீச்சிங்கா, லேர்னிங்கா, ட்ரைனிங்கா, நோயிங்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். 4 ஆப்ஷன்ஸோட எக்ஸ்பிளனேஷன்ஸுமே நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டீச்சிங் அப்படின்றது என்ன? ஒரு டீச்சர் குழந்தைங்களுக்கு நாலேஜையோ ஸ்கில்ஸையோ அல்லது ஒரு வேல்யூஸையோ அவங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்கு டீச் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ், அதை தான் நம்ம டீச்சிங் அப்படின்னு சொல்றோம். இதனால பிஹேவியர் சேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும். பட் இதுதான் பிஹேவியர் சேஞ்ச் கிடையாது. திஸ் இட் செல்ஃப் இஸ் நாட் பிஹேவியர் சேஞ்ச். சோ இது ஒரு மெத்தட் அல்லது ஆக்டிவிட்டி தான். சோ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி எடுத்தீங்கன்னா லேர்னிங். லேர்னிங் மூலமா நம்மளுக்கு பிஹேவியர்ல பெர்மனன்டான சேஞ்சஸ் வந்து ஏற்படும். இந்த லேர்னிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நடக்கலாம், பிராக்டிஸ் மூலமா நடக்கலாம், ட்ரைனிங் மூலமா நடக்கலாம், எது மூலமா வேணாலும் நடக்கலாம். பட் அது மூலமா வரக்கூடிய அந்த மாற்றம் இருக்கு இல்லையா, அது ரிலேட்டிவ்லி பெர்மனன்டா வந்து இருக்கும். சோ நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருந்ததுமே அதானே, தி சேஞ்ச் இன் பிஹேவியர் brought about by experience அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் லேர்னிங் தான். மிச்சம் இருக்க 2 ஆப்ஷனையும் பார்த்துடலாம். ட்ரைனிங் அப்படின்னா என்ன? ஒரு பிளான்டான ப்ரோக்ராம் ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லையோ அல்லது எபிலிட்டியோ வளர்த்துக்கிறதுக்காக உருவாக்கப்படுது அப்படின்னா அது ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ட்ரைனிங்கை வச்சு நம்மளுக்கு லேர்னிங் நடக்கும். பட் ஆனா நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்டிருந்தது வாட் இஸ் லேர்னிங்ன்றது மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ ட்ரைனிங் இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சர் இல்ல.
நோயிங் அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்தை பத்தின இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சிருக்கிறது. அது வந்து நம்மளுக்கு பிஹேவியர் சேஞ்ச் வந்து உருவாக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ் லேர்னிங். சேஞ்ச் இன் பிஹேவியர். இதை பெர்மனன்ட் சேஞ்ச் கொடுத்திருந்தாங்கன்னா கூட கரெக்ட் ஆன்சர் தான். சேஞ்ச் இன் பிஹேவியர் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் லேர்னிங். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. Methods that employ physical devices to measure psychological experiences. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலா அவங்களே டைரக்டா ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க ஜஸ்ட் கீழே பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பதில் கிடைச்சிரும். பிசிக்கல்னு அவங்களே சொல்லிட்டாங்க, சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ்னும் அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப இங்க இருக்கிற 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்கோபிசிக்கல் தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கரெக்டா வரும். சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னே நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். பட் ரிமைனிங் இருக்கிற ஒன்னொன்னுக்குமான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப கிளினிக்கல் பார்ட் எடுத்தீங்க அப்படின்னா, கிளினிக்கல் அப்படின்றது நம்ம இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறோம். அவங்க டாக்டர் வந்து நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உடம்பு அப்சர்வ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் எழுதி கொடுத்து அந்த டெஸ்ட் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கான ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க இதை கரெக்டா பண்ணீங்கன்னா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களா. இதே ப்ரொசீஜர் நம்மளுக்கு மென்டல் ஹெல்த்லயுமே நடக்கும். பிசிக்கல் ஹெல்த்தா இருக்கட்டும், மென்டல் ஹெல்த்தா இருக்கட்டும், கண்டிப்பா கிளினிக்கல் ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம நடத்தலாம். நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கேட்டிருந்தாங்க? சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் பிசிக்கல் டிவைசஸ் டு மெஷர் அப்படின்னு வர கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கிளினிக்கல் அப்படின்றது வராது. இதே எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்ன? காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப், காரண விளைவோட உறவுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப கண்ட்ரோல்டான ஒரு லேப் சிச்சுவேஷன்ல வச்சு ஒரு விஷயத்தை நம்ம கேரி அவுட் பண்ணா அதை எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோமா. இப்போ பிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்டா இருக்கலாம், இல்ல கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எது வேணா நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே டிஃபரன்ஷியல் மெத்தட்னா என்ன? ஒருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு நல்லா இன்டெலிஜென்டா இருப்பாங்க, ஒரு சில குழந்தைங்க கொஞ்சம் வந்து ஐக்கியூ கம்மியா இருக்கும். இந்த மாதிரி டிஃபரன்சஸ் உண்டு இல்ல ஒருத்தருக்கு நடுவுல. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, கம்பேர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் டிஃபரன்ஷியல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நீங்க சைக்கோபிசிக்கல் மெத்தட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, மன இயற்பியல் பேசிக்லி இது பிசிக்கல் ஸ்டிமுலைக்கும் சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ்க்கும் லைட் இருக்கு அப்படின்னா அது பிசிக்கல் ஸ்டிமுலை. பட் ஆனா அது எவ்வளவு பிரைட்டா ஒருத்தருக்கு தெரியுது அது சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். சோ இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம மன இயற்பியல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுலதான் நம்ம பிசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை மெஷர் பண்ணி பெர்செப்ஷனை வந்து மெஷர் பண்ணுவோம். சோ நம்மளுக்கு கேட்டிருந்த கொஸ்டினுமே அதானே, மெத்தட்ஸ் which use physical devices to measure psychological experience அப்படிதானே கொடுத்திருந்தாங்க. சோ அதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, சைக்கோ பிசிக்கல் மெத்தட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க ஒரு பர்சனாலிட்டி பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படி கேட்டிருக்காங்க. சோ பாடி டைப்ஸை யாரு வந்து ஃபினிக், அத்லெட்டிக், லெப்டோசோமேட்டிக் அப்படின்னு பிரிச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல வந்து ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க? ரெஸ்மர், ஹிப்போக்ரட்ஸ், ஷெல்டன், ஆல்டர். 4 பேருக்கு கொடுத்திருக்காங்க. இவங்க ஒருத்தரும் என்ன பண்ணாங்க அப்படின்றத பாக்கலாம். இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஒண்ணுதான் கரெக்ட் ஆன்சரா இருக்க போகுது. பட் ரிமைனிங் இருக்கிற 4 பேரும் நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. சோ அதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ரெஸ்மர். ரெஸ்மர் பொறுத்த வரைக்கும் இவரு பர்சனாலிட்டி பேஸ் பண்ணி பாடி டைப் வச்சு பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இப்ப இவர் என்ன சொன்னாரு அப்படின்னா 3 டிஃபரெண்ட் டைப்ஸா வந்து ப்ரொபோஸ் பண்ணாரு. கினிக் அப்படின்னா ஃபேட் அண்ட் சோஷியபிளா இருப்பாங்க. இப்ப ஒரு பர்சன் கொஞ்சம் குண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லா சகஜமா பேசுவாங்க, ஜாலியா பழகுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதே அத்லெட்டிக் அப்படின்னா அவங்க ரொம்ப அப்படியே வந்து கட்டுமஸ்தா வந்து இருப்பாங்க, பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாரு. இதே லெப்டோசோமேட்டிக் இதை வந்து எஸ்தனிக் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இதை வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா இவங்க ரொம்ப தின்னா இருப்பாங்க, பெருசா யாரு கூடயும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இவரு பாடி டைப்பையும் பர்சனாலிட்டியையும் லிங்க் பண்ணி இவரோட கிளாசிபிகேஷன் வந்து இருக்கும். பாடி டைப் பேஸ் பண்ணி ஒருத்தரோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. இதுவே நீங்க ஹிப்போக்ரட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, ஹிப்போக்ரட்ஸ் பொறுத்த வரைக்கும் இவர் பாடி ஃப்ளூயிட்ஸ் இதை வந்து ஒரு ஹியூமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடம்புல இருக்கக்கூடிய திரவங்களை வச்சு அவங்களோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கும், அவங்க பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து வச்சு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? சோ இங்க பாருங்களேன், இவர் மொத்தமா 4 டிஃபரெண்ட் கிளாசிபிகேஷன்ஸ் கொடுத்திருப்பாரு பாடி ஃப்ளூயிட்ஸ் பேஸ்டா. குளோரிக், சாங்குவின், பிளிமேட்டிக், மெலன்காலிக், இந்த மாதிரி 4 வகையா பிரிச்சிருப்பாரு. இதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ரீசெண்டா இது ரிலேட்டடா கூட ஒரு கொஸ்டின் வந்திருந்தது நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல. சாங்குவின் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வந்திருந்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, ஷெல்டன். ஷெல்டன் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இவரும் பாடி டைப்ஸ் தான் கிளாசிஃபை பண்ணிருப்பாரு. பட் ஆனா இவர் வந்து ஸ்பெசிபிக் டு பர்சனாலிட்டி எல்லாம் கிடையாது. ஒருத்தரோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு அவங்களை எண்டோமார்ஃப், மீசோமார்ஃப், எக்டோமார்ஃப் அப்படின்னு 3 டிஃபரெண்ட் டைப்ஸா பயாலஜிக்கலி கிளாசிஃபை பண்ணிருப்பாரு. அதாவது அவங்க பாக்குறதுக்கு இப்போ மஸ்குலரா இருப்பாங்களா, தின்னா இருப்பாங்களா, வைட் ஹிப்ஸ் இருக்குமா, வைட் ஷோல்டர்ஸ் இருக்குமா, அதை பொறுத்து தான் டிவைட் பண்ணிருப்பாரு. எண்டோமார்ஃப், மீசோமார்ஃப், எக்டோமார்ஃப் அப்படின்னு 3 கேட்டகரிஸா. வேற ஆட்லர் பொறுத்த வரைக்கும் இவர் வந்து பாடி டைப் கிளாசிபிகேஷன் அந்த மாதிரி எதுவும் வந்து ஃபோக்கஸ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. இண்டிவிஜுவல் சைக்காலஜி பத்தி தான் இவர் வந்து பேசியிருப்பாரு. சோ நம்மளுக்கு கேட்டிருந்த கொஸ்டின் என்ன? நிக், அத்லெட்டிக், லெப்டோசோமேட்டிக், இது பேஸா யார் வந்து பாடி டைப்ஸை கிளாசிஃபை பண்ணாங்க, அதுதான் நம்மளுக்கான கொஸ்டின். சோ ஆப்ஷன் ஏ இதுதான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வெரி டைரக்ட் கொஸ்டின் இது. இன்டெலிஜென்ஸ் கொஸ்டின் வந்து இட் சேஞ்சஸ் ஹவு மெனி இயர்ஸ் ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப டைரக்டா பதில் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி கிடையாது. அண்ட் மோர் ஓவர், இப்போ இன்னைக்கு நான் என்னோட ஐக்கியூ மெஷர் பண்றேன், இன்னும் 3 வருஷம் கழிச்சு மெஷர் பண்ணா அது வந்து இவ்வளவு குறைஞ்சிருக்கணும், அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்லாம் இல்ல. மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல நம்மளுக்கு ஐக்கியூ மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா 3 இயர்ஸ் இடைவெளி விட்டு தான் எடுப்பாங்க. பிகாஸ் அப்பதான் நோட்டபிளான சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு ஃபேக்டர் உண்டு. சோ அதனால இதுக்கு ஆன்சர் இஸ் டி, 3 அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பால் பல்லுன்னு சொல்லுவோம்ல குழந்தைங்களுக்கு, அது எந்த வயசுல வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஃபுல்லி டெவலப் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். பட் ஸ்டில் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மில்க் டீத்தோட டோட்டல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 6 மாசத்துல ஆப்வியஸ்லி பிள்ளைங்களுக்கு எந்த எந்த ஒரு பல்லுமே இருக்காது, ஈர வச்சுதான் கடிச்சிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும். இப்போ ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து கீழே இருக்கக்கூடிய பல்லு நல்ல முயலுக்கு இருக்கிற மாதிரி பல்லு வந்து வளர்றதை நீங்க பார்க்கலாம். குட்டி குட்டியா அப்படியே வந்து முளைக்கும். இந்த ஏஜ்ல தான் பிள்ளைங்க எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சுக்கிட்டு கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் கடிச்சு முழுங்கிட்டு வந்து இருப்பாங்க. ஸோ அரௌண்ட் 6 monthsல ஃபர்ஸ்ட் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். இப்போ 1 yearல பாத்தீங்க அப்படின்னா மேல கீழே ரெண்டுலயுமே குட்டி குட்டியா சின்ன சின்ன பல்லு நீங்க இருக்கிறத, ஒரு சில பற்கள் இருக்கிறத பார்க்கலாம். பை 2 years பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா பல்லுமே பிள்ளைங்களுக்கு வந்துடும். 2.5 years to 3 years இந்த ரேஞ்ச்ல 20 டீத்துமே மொத்தமா 20 பால் பல் இருக்கும். அந்த 20 பால் பல்லுமே குழந்தைக்கு வந்துருதா நீங்க வந்து பார்க்கலாம். பை 5 to 6 years ஒன்னொன்னா கொட்ட கொட்ட பொக்க பொக்கே ஆகி திரும்ப திரும்ப வளர ஆரம்பிக்கும். புது பற்கள் வந்து வரும். இந்த மில்க் டீத் வந்து எல்லாமே விழுந்துரும். தீஸ் ஆர் ஆல் டெம்பரரி தான். வேற செகண்டரி டீத் வரும்பொழுது, பெர்மனன்ட் டீத் வரும்பொழுது இது எல்லாமே வந்து கொட்டி போயிடும். ஸோ இதுதான் டோட்டல் எவல்யூஷன், எப்படி வந்து மில்க் டீத் வரும் அப்படின்றது. ஸோ நம்மளுக்கு கேட்டிருந்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, மில்க் டீத் டெவலப் த ஏஜ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் எவல்யூஷன்ன்ற மாதிரி, கம்ப்ளீட்டா எப்ப டெவலப் ஆகுன்ற மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ 2 to 3 years இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், பிலாசபிக்கல் பேஸ் ஃபார் பிஹேவியரிசம் முதல்ல யாரு வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிளாட்டோவா, டேவிட் ஹியூமா, டெஸ்கார்டஸா அல்லது ஜான் லாகேவா அப்படின்னு கேட்டிருக்கோம். சோ ஒருத்தரும் எதுக்கு வழிவகை செஞ்சாங்க அப்படின்றத பார்க்கலாம். பிளாட்டோ பொறுத்த வரைக்கும் இவர் நாலேஜ் வந்து அப்படியே இனேட்டா பிறக்கும் பொழுதே வந்துரும். நீங்க வந்து பிஹேவியர் மூலமா தான் இப்போ விஷயங்கள் எல்லாம் கத்துக்கணும் அவசியம் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் கத்துக்கணும்னு அவசியம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ நாலேஜ் அப்படின்றது அனுபவத்தின் ரீதியாக தோன்றுவது அல்ல, யோசனைகளின் மூதுவாக தோன்றது அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முன்னாடியே இருக்கும், ஆல்ரெடி இருக்கும், அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இதுக்கும் பிஹேவியரிஸ்க்கும் சம்பந்தமே ஆக்சுவலா கிடையாது. இன்னேட் கேரக்டரிஸ்டிக்ஸ் தே டு நாட் கம் அண்டர் பிஹேவியரிசம். ஓகேங்களா? இதே டேவிட் ஹியூம் இவர் எடுத்தீங்கன்னா இவர் இம்பியரிசிசம் அண்ட் ஆல்சோ அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ் பத்தி வந்து பேசியிருப்பாரு. பேசிக்கலி அனுபவமாதம் மற்றும் யோசனைகளின் தொடர்பை வலியுறுத்தியிருப்பாரு டேவிட் ஹியூம். சோ நம்மளுக்கு இது கேட்டது அது இல்ல, நம்மளுக்கு வந்து பிஹேவியரிசம் பத்தி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டெஸ்கார்டஸ் எடுத்தீங்க அப்படின்னா இவர் மைண்ட் பாடி டுவலிசம் பத்தி பேசியிருப்பாரு. அதாவது மைண்ட்ன்றது வேற, பாடி அப்படின்றது வேற அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இதுவும் நம்மளுக்கு பிஹேவியரிசம் சம்பந்தப்பட்டது இல்லை. சோ கடைசியா மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ஆளு ஜான் லாக்கே தான். ஜான் லாக்கே அப்படின்ற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டோன்னே ஃபர்ஸ்ட் உங்க மைண்டுக்கு வர வேண்டியது தபுல ராசா அப்படின்றதான். தபுல ராசா அப்படின்னா என்ன? ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கிளீன் ஸ்லேட்டா தான் வந்து பிறக்கும். அந்த ஸ்லேட்ல நம்ம அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அனுபவங்கள், அந்த குழந்தை என்கரேஜ் பண்ணி அவங்களை பண்ண வைக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ், அது மூலமா தான் அவங்க வந்து நாலேஜ் கத்துப்பாங்க. தே வில் கெயின் நாலேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ பேசிக்கலி இந்த ஒரு தாட் தான் நம்மளோட பிஹேவியரிசமோட ஒரு அடித்தளமா வந்து அமைஞ்சது. வேர் இன் லேர்னிங் ஹேப்பன்ஸ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ த்ரூ த என்வாயன்மெண்ட் அப்படின்னு நம்ம எம்பசைஸ் பண்ணுது. ஸோ ஜான் லாக்கே தான் நம்மளோட பிஹேவியரிசம்கான ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அடித்தளத்தை வந்து போட்டு கொடுத்தாரு. ஸோ ஃபார் திஸ் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஜான் லாக்கே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the method using control manipulation of sensations. இந்த இடத்துல இந்த கண்ட்ரோல் அண்ட் மேனிப்புலேஷன் அப்படின்றதா மேட்டரே. ஓகேங்களா? நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் ஸ்டடிஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸ் பார்த்துருந்துருக்கலாம். இப்போ அதுல எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற வார்த்தை நீங்க எங்க பார்த்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து கான்ஸ்டன்டா வச்சுட்டு ஒரு சில விஷயங்களை மாத்தி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேனே, நம்ம பிசிக்ஸ்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஒரு வேல்யூவை கூட்டியோ அல்லது குறைச்சோ இன்னொரு வேல்யூ எப்படி இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? பட் நம்ம அந்த மிஷினையோ நம்ம செயல்படுத்துற அந்த என்வாயன்மெண்ட்டையோ சேஞ்ச் பண்ண மாட்டோம். சோ இப்படி நடந்தாதான் நம்ம அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னே சொல்லுவோம் இல்லையா? சோ ஒரு சில விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ணப்படும், ஒரு சில விஷயங்கள் மேனிபுலேட் பண்ணப்படும், அதாவது மாற்றம் வந்து செய்யப்படும். மாற்றம் செய்யப்பட்டு மெஷர்மெண்ட் வந்து எடுக்கப்படும். சோ இதை வந்து நம்ம ஜென்ரலாவே எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த இடத்துலயும் அதுக்கான ஆன்சர் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான். ரிமைனிங் இருக்கக்கூடியதையும் நம்ம வந்து பார்த்தலாம். இன்டர்வியூனா என்ன, ஃபீல்ட் ஸ்டடினா என்ன, எல்லாத்தையும் பார்த்தலாம்.
இப்ப எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது ஒரு சயின்டிபிக் மெத்தட். இதுல ஒரு சில வேரியபிள்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம், ஒரு சில வேரியபிள்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். சேஞ்ச் பண்ணி எதனால எது நடக்குது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணுவோம். இந்த இடத்துல உங்களை குழப்பணும் அப்படின்றதுக்காக தான் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் கண்ட்ரோல், மேனிபுலேஷன் அண்ட் மெஷர்மெண்ட் இந்த 3 தான் இந்த இடத்துல நம்மளோட திருப்புச்சீட்டு. அதை பார்த்து நீங்க கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதே ஃபீல்ட் ஸ்டடி எடுத்தீங்க, கள ஆய்வு எடுத்தீங்கன்னா நேச்சுரலான என்வாயன்மெண்ட்டுக்கு போய் நீங்க எதையுமே மாத்தி அமைக்க மாட்டீங்க. அங்க என்ன நடக்குதோ அதை அப்படியே அப்சர்வ் பண்றது, ரியல் லைஃப் பிஹேவியரை அப்சர்வ் பண்றது, அதை நம்ம ஃபீல்ட் ஸ்டடின்னு சொல்லுவோம். இதே இன்டர்வியூனா என்ன, ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட இருக்கும். அந்த கொஸ்டினை கேட்டா அவங்க அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம நோட் டவுன் பண்ணி வச்சுப்போம். வெர்பலா தான் நடக்கும் இன்டர்வியூ. இப்போ ஒரு ஜாப் இன்டர்வியூ நீங்க போறீங்கன்னா அங்க உங்களை கொஸ்டின் கேட்டு பதில் வாங்குறாங்க, அந்த மாதிரி. இதுவே ஒரு சர்வே எடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு டேட்டா கலெக்ஷன் டெக்னிக். கொஸ்டினேர் இருக்கும், அந்த கொஸ்டினேர்ல வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டினேர் வந்து நீங்க உங்களுக்கு வந்து படிப்பறிவு இருந்தது அப்படின்னா நீங்களே கூட ஃபில் பண்ணுவீங்க. பட் அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் பாமர மக்கள் கிட்ட கேட்கறாங்க அப்படின்னா இந்த சர்வேவை ஃபில் பண்றதுக்குனே ஒரு ஆள் இருப்பாரு. அந்த கொஸ்டினரை ஃபில் பண்றதுக்குனே அவர் வந்து உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கி 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 அவர் வந்து ஃபில் பண்ணிட்டே இருப்பாரு. சோ இதுதான் நம்ம சர்வே அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டது என்ன, கண்ட்ரோல், மேனிபுலேஷன், மெஷர்மெண்ட். இந்த 3 நீங்க பார்த்தாலே கண்டிப்பா எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்றத டிசைட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பெர்செப்ஷன் அக்கர்ஸ் டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இது சென்சேஷனுக்கு முன்னாடி நடக்குமா, அப்புறம் நடக்குமா, இது வந்து நம்ம டியூரிங் த திங் நடக்குமா அல்லது இமேஜினேஷனால நடக்குமா, இதுதான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெர்செப்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பெர்செப்ஷன் அப்படின்றது நீங்க கண்ணால பார்க்கக்கூடிய அல்லது காதால கேட்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்க ஒரு மீனிங் கொடுக்கறது. இப்ப நான் வானத்தை பாக்குறேன், வானத்துல வந்து ஒரு குதிரை அப்படி குதிச்சு குதிச்சு ஓடுற மாதிரி எனக்கு வானத்துல வந்து அந்த இமேஜ் தெரியுது அப்படின்னா, அங்க பாரு என் குதிரை தெரியுது அப்படின்னு நான் சொல்றேன்ல. நம்ம குதிரை நீங்க தான் அதை டிசைட் பண்றீங்க, குதிரை அது மேகம் தான், அட் எண்ட் ஆஃப் தி டே அது மேகம் தான். பட் அதுக்கு நம்ம ஒரு மீனிங் கொடுக்குறோம்ல, அதுதான் பெர்சீவிங், பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். ஒரு மீனிங்ஃபுல்லான விஷயத்தை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சென்சேஷன் ஒரு மீனிங்ஃபுல்லான விஷயமா மாத்துறது. ஓகேங்களா? சோ இததான் நம்ம வந்து பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க கவனிங்க. பெர்செப்ஷன் அக்கர்ஸ் டேஷ் பிஃபோர் சென்சேஷனா. பிஃபோர் சென்சேஷன் கண்டிப்பா நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்களுக்கு சென்சரி இன்புட் உள்ள வந்துச்சுன்னா தான், நீங்க அந்த மேகத்தை பார்த்தீங்கன்னா தான் உங்களால அதை பர்சீவே பண்ண முடியும். சோ பிஃபோர் சென்சேஷனுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சென்சேஷன் தான் நமக்கு தேவைப்படக்கூடிய ரா டேட்டா, மூலத்தரவை வந்து தருது. அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பெர்செப்ஷன் நடக்கும். சோ அதனால பிஃபோர் சென்சேஷன் கரெக்ட் ஆன்சர் கிடையாது. அப்படி பார்த்தா ஆஃப்டர் சென்சேஷன் கரெக்ட் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். எஸ் கரெக்ட் தான். ஆக்சுவலா ஆஃப்டர் சென்சேஷனும் இந்த இடத்துல ஓரளவுக்கு கரெக்ட் ஆன்சர் தான். சி மோஸ்ட் ஆஃப் த டைம் 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அதுல 2 ஆப்ஷன் கரெக்டா இருக்க மாதிரி தெரியுதுன்னா அதுல எது இருக்கிறதுலயே மோஸ்ட் அப்ராப்ரியேட்டா தெரியுதோ அதை கிளிக் பண்ணிட்டு வந்துருங்க. மேபி இந்த கொஸ்டினுக்கு நம்ம சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஆஃப்டர் சென்சேஷன் அப்படின்றதுக்கும் நம்மளுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பெர்செப்ஷன் ஃபர்ஸ்ட் நடக்கும், சாரி ஃபர்ஸ்ட் சென்சேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் தான் நம்மளால அதை பர்சீவ் பண்ண முடியும், பெர்செப்ஷன் நடக்கும். ஓகேங்களா? சோ 2வும் கரெக்ட் தான் ஓரளவுக்கு. பட் மோஸ்ட் கரெக்ட் அப்படின்னா as meaningful organization of sensation தான். இப்போ ஒரு சென்சரி இன்புட் உங்களுக்குள்ள வந்துருச்சு, அந்த மேகத்தை நீங்க வந்து பாத்துட்டீங்க. அந்த மேகத்தை உத்து பார்த்து இங்க பாரு இங்க காலு, இங்க கை, இங்க பாரு வாலு அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் அதுக்கு நம்ம கொடுக்குறோம்ல. அப்படி மீனிங் நீங்க அந்த சென்சேஷனுக்கு வழங்கும் பொழுதுதான் அது ஒரு பெர்செப்ஷனா மாறுது. சோ மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் அப்படின்னா சி தான் இந்த இடத்துல. பி ஆல்சோ கேன் பி கரெக்ட் ஆன்சர். இப்ப டி வந்து இமேஜினேஷன் பேஸ் பண்ணிலாம் பெர்செப்ஷன்லாம் நடக்காது. இமேஜினேஷன் அப்படின்றது நம்ம மைண்டுக்குள்ள ஒரு ஐடியாவையோ இல்ல இமேஜையோ வந்து உருவாக்குறது. அதுக்கும் சென்ஸ்க்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. ஸோ பெர்செப்ஷனுக்கும் இதுக்கு இமேஜினேஷனுக்கும் there is no much கனெக்ஷன். ஸோ இதுல நம்மளுக்கு எக்ஸாம் நம்ம டிஆர்பி கொடுத்திருந்த கரெக்ட் ஆன்சர் சி. பட் நம்ம சேலஞ்ச் பண்ணா பி ஆப்ஷனுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சூஸ் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். which technique can both induce and remove fear in a child அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு குழந்தைக்கு பயத்தை காட்டவும் முடியும், அந்த பயத்தை வந்து ரிமூவ் பண்ண முடியும் என்ன டெக்னிக்னால அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்டா, கண்டிஷனிங்கா, ஜெனரலைசேஷனா, டிஸ்கிரிமினேஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்னொன்னா என்னன்னு பார்க்கலாம். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன, கண்டிஷனிங்னா என்ன, ஒன்னொன்னா பார்க்கலாம். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா உங்க குழந்தை நீங்க ஒரு நல்ல பிஹேவியர் வந்து பண்றத ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாம் ஃபுல்லா ஜாமான் எல்லாத்தையும் களைச்சு போட்டுட்டு குழந்தை உட்காந்து விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நீட்டா எடுத்து அடுக்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பண்ண மாட்டாங்க யாரும். பட் அப்படி பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த குழந்தைய வந்து ஒரு டைம் எடுத்து வைக்க சொல்லிட்டு நீ இதெல்லாம் நீட்டா அடுக்கி வைக்க சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தை நெக்ஸ்ட் டைம் விளையாடிட்டு எடுத்து வைக்கும்போது ஓகே நம்ம இதை எடுத்து வச்சா அம்மா நம்மளுக்கு இது தருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிஹேவியர் சேஞ்ச் ஏற்படும். ஸோ இதை பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே குழந்தைய நீங்க அந்த பொருளை எடுத்து வைக்கலாம், சப்புன்னு 2 அப்போ அப்படிங்க அப்படின்னா அப்பயும் அந்த குழந்தை அதை எடுத்து வைக்கதான் செய்யும்.
ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு விதத்துலயுமே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கேன் ஹேப்பன். பட் இந்த இடத்துல ஃபியரை கிரியேட் பண்ண ரிமூவ் பண்ணன்னு ஸ்பெசிஃபிக்கா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கிடையாது. அந்த பிஹேவியரை ரிப்பீட் பண்ணாம இருக்கான்றதா மேட்ரி ஒழிய இட்ஸ் நாட் அபவுட் ஃபியர் ஆர் நாட் கிரியேட்டிங் ஃபியர். ஓகேங்களா? ஸோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் மீனிங் சொல்லிட்டேன், பட் அதுக்கான கரெக்ட் ஆன்சர் இந்த இடத்துல அதுக்கான கரெக்ட் ஆன்சர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கிடையாது. பட் கண்டிஷனிங் பாருங்களேன். கண்டிஷனிங் அப்படின்னா என்ன? இது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். இந்த இடத்துல ஒரு நியூட்ரலான ஸ்டிமுலஸை நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் கூட அசோசியேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, கிளாசிக்கல் கண்டிஷனிங் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளா வந்து வச்சுக்கோங்களேன். இதன் மூலமா நம்மளால ஃபியரை உருவாக்கவும் முடியும். லைக் நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஜான் வாட்சன் அவரோடது. ஸோ இதுல லிட்டில் ஆல்பர்ட் அப்படின்றது ஆக்சுவலா ஒரு குழந்தை, ஒரு பேபியோட பேரு ஆல்பர்ட் அப்படின்றது. ஸோ அவனுக்கு வந்து ரேட்னா ரொம்ப பிடிக்குமா, வெள்ளை கலர் எலினா ரொம்ப பிடிக்குமா. ஓகே, நவ் அந்த வெள்ளை எலியை பார்த்தா அவனுக்கு பயம்லாம் கிடையாது. இஸ் ஜஸ்ட் கியூரியஸ், சின்ன பையன், இஸ் வெரி கியூரியஸ். ஸோ என்ன பண்றாரு இவரு, அந்த எலியை பார்த்து இந்த குழந்தைய பயப்பட வைக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ரன் பண்றாரு. அதுல அவர் என்ன பண்றாரு, அந்த எலி இருக்கு இல்லையா, அந்த எலியை வந்து எப்பெல்லாம் அந்த பையன் தொட வரானோ அப்போ ஒரு சத்தமான நாய்ஸ், ஏதாவது ஒரு விதமான சத்தமான நாய்ஸ், டேபிள் அடிக்கிற மாதிரியோ இல்ல வந்து இரும்பு ராட் அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சவுண்ட், அந்த சவுண்டை வந்து உருவாக்குனா அதை பயந்து போய் ஊன்னு அழுவ ஆரம்பிச்சிடறான். அண்ட் இதே ப்ரொசீஜர் திரும்ப 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 நடக்கும்பொழுது அந்த எலியை தொட்டா இந்த மாதிரி சத்தம் வரும், நம்ம பயந்துருவோம் அப்படின்றதுனால அந்த எலி மேலேயே அவனுக்கு வந்து பயம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ ஃபியர் கேன் பி இன்டியூஸ்ட் த்ரூ கண்டிஷனிங். அதே ஃபியரை ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னா மேரிகோவர் ஜோன்ஸ் அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க பீட்டர் அப்படின்ற பையனை வச்சு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபியரை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க த்ரூ கண்டிஷனிங். ஓகே, சோ அப்போ நம்மளால ஃபியரை இன்டியூஸ், அதாவது உருவாக்கவும் முடியும், அதை வந்து ரிமூவ் பண்ணவும் முடியும். சோ அதுதான் நம்மளுக்கு கொஸ்டின்லயுமே கேட்டிருந்தாங்க. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ் கண்டிஷனிங் தான். ஜெனரலைசேஷன் அப்படின்னா என்ன? ஒரு சேம் வேல, ஒரு டெண்டன்சி டு ரெஸ்பாண்ட் இந்த சேம் வே டு சிமிலர், ஒரே மாதிரி ஸ்டிமுலை இருந்தா அதுக்கு ஒரே மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குறது. ஓகேங்களா? இப்போ அந்த எலியை பார்த்து அவன் பயந்துட்டான். ஓகேவா? அந்த எலி வெள்ளை எலியை பார்த்து பயந்துட்டான். பட் அவன் வெள்ளை எலியை பார்த்து மட்டும் தான் பயந்தானா, புசு புசுன்னு சாஃப்டா வெள்ளை கலர்ல இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து அந்த குழந்தை பயப்பட ஆரம்பிக்கிறது. அதுதான் நம்ம ஜெனரலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்ன? ஒரு ஸ்டிமுலைக்கும் இன்னொரு ஸ்டிமுலைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி வந்து நடந்துக்கிறது. ஓகேங்களா? சோ அதை நம்ம டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்மளுக்கு கேட்டிருந்த கொஸ்டின் என்ன? which technique induce and remove fear in a child? So correct answer is conditioning. So இத ஒரு glance பாத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னேன்ல, இதுல வந்து யார் ரிசர்ச்சர், என்ன நடந்துச்சு, அவுட்கம் என்னாச்சு, இது எல்லாமே இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்கேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். the motive that ensure the preservation of life, ஒரு நபர் அவருடைய இனத்தின் வாழ்வை பாதுகாக்கவும் அதுக்காக இந்த பாதுகாக்கும் ஊக்கிகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிரைமரியா, செகண்டரியா, எக்ஸ்டர்னலா, அச்சீவ்மெண்டான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம ஜென்ரலாவே மோட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மோட்டிவ்ஸ் வந்து பிரைமரி, செகண்டரி அப்படின்னு பிராட் கிளாசிபிகேஷன்ஸா வந்து பிரிக்கலாம். இதுல பிரைமரி மோட்டிவ்ஸ் அப்படின்றது என்னன்னா, இப்போ நான் உயிர் வாழணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு பசி எடுக்கணும், கண்டிப்பா எனக்கு தர்ஸ்ட் இருக்கணும். அப்பதான் பசி இருந்தாதான் நான் சாப்பிடுவேன், தர்ஸ்ட் இருந்தாதான் தண்ணி குடிப்பேன் இல்லையா? சோ அந்த மாதிரி பேசிக் சர்வைவலுக்கு ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸ்லீப், இனப்பெருக்கம், ஒரு பெயின் வருதுன்னா அந்த பெயினை அவாய்ட் பண்ண முயற்சி பண்றது, இது எல்லாமே இதை யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்துதான் உங்களுக்கு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது நேச்சுரலாவே இட் அரைசஸ். ஏன்னா இதெல்லாம் நடந்தாதான் உங்களோட இனத்தை உங்களால இனப்பெருக்கம் பண்ணி அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு எடுத்துட்டு போக முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மோட்டிவ்ஸை நம்ம வந்து பிரைமரி மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இதை இனேட் மோட்டிவ்ஸ்னு சொல்லலாம், பயாலஜிக்கல் மோட்டிவ்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பேர் சர்வைவல், நீங்க உயிர் வாழணும்னாலே உங்களுக்கு இந்த மோட்டிவ்ஸ் வந்து இருக்கணும், அதுதான் பிரைமரி. இதுவே செகண்டரினா என்ன? ஒன்ஸ் நம்ம வந்து பெரிய ஆள் ஆயிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தா நம்மள மதிப்பாங்க, நம்மளுக்கு அதிக மதிப்பு கிடைக்கும். இப்ப நிறைய காசு சம்பாதிக்கிறோம், இல்ல பெரிய பவர்ல இருக்கும், பெருசா ஏதாவது அச்சீவ் பண்ணிருக்கோம்னா நம்மள எல்லாரும் மதிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மோட்டிவ்ஸ் நம்ம செகண்டரி மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா வரக்கூடியது. இது நேச்சுரலா எல்லாருக்குள்ள இருக்காது, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நம்ம வந்து கெயின் பண்ணிக்கிறது செகண்டரி மோட்டிவ்ஸ். இதுவே எக்ஸ்டர்னல் மோட்டிவ்ஸ்னா என்ன? வெளியில இருக்கக்கூடிய இன்ஃபுளுசஸ்னால ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு வரக்கூடிய மோட்டிவ்ஸ், அது எக்ஸ்டர்னல் மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதே அச்சீவ்மெண்ட் அப்படின்னா என்ன? அச்சீவ்மெண்ட் அப்படின்றது இட்ஸ் a டைப் ஆஃப் a செகண்டரி மோட்டிவ். இது ஒரு பெரிய இடத்துக்கு நம்ம போகணும், நம்ம வந்து ஒரு பெரிய ஆளா மாறணும் அப்படின்றதுக்கு உந்துதலா இருக்கக்கூடியதை தான் நம்ம அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? இது கிடைச்சா நம்மளுக்கு இது வரும். இதை வந்து நீங்க வாழணும், உயிர் வாழ்றதுக்குலாம் இது தேவையில்லை, பட் நல்லா வாழணும் அப்படின்னா அதுக்கு வேணும் அச்சீவ்மெண்ட். ஓகே, சோ இப்போ நம்மளுக்கு கேட்டிருந்த கொஸ்டின் என்ன? preservation of life for an individual and species தெளிவா கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பிரைமரி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எந்த ஸ்டேஜை நம்ம சூடோ மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம்? போலியா, முதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கக்கூடிய அந்த ஸ்டேஜை நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம்னு கேட்டிருக்காங்க. அடலசன்ஸா, இன்ஃபன்சியா, சைல்ட்ஹுட்டா அண்ட் ப்ரீ அடல்ட்ஹுட்டா? இதுக்கு சத்தியமா நீங்க வந்து யோசிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது.
இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ் அடலசன்ஸ். ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல தான் பசங்க அவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்குவாங்க. ஏன் நீங்களும் நானுமே கூட அந்த டைம்ல நடந்திருப்போம். அப்பா அம்மா சொல்றதை கேட்க மாட்டோம், எனக்கு தெரியும் நீ போ அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதுதான் போலியான முதிர்ச்சியை காட்டுவது அப்படின்னு சொல்றது. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ் அடலசன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டெவலப்மெண்ட் ஆஃப் நாலேஜ் பிகின்ஸ் ஃப்ரம் டேஷ். வெரி குட் கொஸ்டின். இதுல இதே மாதிரி தான் மறுபடியும் கொஸ்டின் வரும்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் நாலேஜ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சீக்வன்ஸ் இருக்கு. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து கான்கிரீட் டு அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றதான். பட் அது இல்லாம நோன் டு அன்னோன் இந்த மாதிரி நிறைய பாயிண்டர்ஸ் இருக்கு. அது நான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்க. பட் பிஃபோர் தட் கரெக்ட் ஆன்சர் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருவோம். கான்கிரீட் டு அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது ஜீன் பியாஜேயோட தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்லயே நீங்க இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்ட கான்கிரீட்டான எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் வந்து கத்துக்கும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம LKG UKG படிக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு அடிஷன் சொல்லி கொடுக்குறாங்கன்னா 2 + 2 = 4 அப்படின்றத வாய்மொழியா சொல்றதை காட்டிலும் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் 2 ஆப்பிள், இந்த பக்கம் 2 ஆப்பிள், இது 2 சேர்த்தா எத்தனை ஆப்பிள் அப்படின்னா 4 ஆப்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. பட் ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட 2 + 2 எவ்வளோன்னா ஆப்பிளை தேடி போவீங்களா என்ன? போக மாட்டீங்க. ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம படிக்கும்போது தான் கான்கிரீட் எக்ஸ்பீரியன்சஸ் மேல நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கும். அதுக்கப்புறமா அப்டிராக்டா நீங்க உங்க மைண்ட்லயே திங்க் பண்ணிக்கலாம். 2 + 2 4 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க மைண்ட்லயே அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு உங்களால பதில் சொல்ல முடியும். ஸோ எப்பயுமே நான் டெவலப்மெண்ட் ஆஃப் நாலேஜ் அல்லது ஈவன் டீச்சிங் ஆல்சோ கான்கிரீட்ல இருந்து அப்டிராக்டுக்கு தான் மூவ் ஆகணும். சோ இந்த மாதிரி வேற எப்படி எப்படி எல்லாம் மூவ் ஆகணும் அது தெரிஞ்சிருக்கணும்ல. நோன் டு அன்னோன் மூவ் ஆகணும், சிம்பிள்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் சொல்லி கொடுக்கணும், பர்டிகுலர் கேஸ் டு ஜெனரல் கேஸ் வரணும், ஹோல் டு பார்ட் வரணும், அனாலிசிஸ் டு சிந்தசிஸ் வரணும், இம்பெரிக்கல் டு ரேஷனல், இண்டக்ஷன் டு டிடக்ஷன், சைக்காலஜிக்கல் டு லாஜிக்கல், ஆக்சுவல் டு ரெப்ரசன்டேட்டிவ்னு இது எல்லாமே பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நாலேஜ் கெய்னிங். இதுல இருந்து எதை வேணா நம்மளுக்கு கொஸ்டினா கேட்கலாம். இந்த கொஸ்டின்ல என்னமோ கான்கிரீட் டு அப்ஸ்ட்ராக்ட் தான் கேட்டிருக்காங்க, பட் இதெல்லாமும் உங்களுக்கு எக்ஸாம்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பர்சன் எம்பத்தி அப்படின்ற அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்கை ஷோ பண்ணா அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இட் ஷோஸ் ஹிஸ் வாட் அப்படின்னு கேட்டிருக்கோம். சோஷியல் டெவலப்மெண்டா, மாரல் டெவலப்மெண்டா, எமோஷனல் மெச்சூரிட்டியா அல்லது எமோஷனல் இன்டெலிஜென்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோஷியல் டெவலப்மெண்ட் சமூக மேம்பாடு அப்படிங்கிறது என்ன? ஒரு என்வாயன்மெண்ட்ல ஒரு சமூகத்துல நான் வாழ்றேன் அப்படின்னா அங்க என்ன எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது, மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும் பேசக்கூடாது, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் சோஷியல் டெவலப்மெண்ட். இதுல எம்பத்தி ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸா இருக்கலாமே ஒழிய நம்மளுக்கு அதை கேட்கல. ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸா எங்க இருக்கும் அப்படி கேட்கல இல்லையா? சோ அப்போ ஏ ஆப்ஷன் கரெக்ட் இல்ல. பி ஆப்ஷன் எடுங்க. மாரல் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன? எத்திக்கல் பிரின்சிபல்ஸ், ஒழுக்க கொள்கைகளை வந்து பின்பற்றி இருக்கிறது, எது கரெக்ட் எது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிறது, மனசாட்சிக்கு ஏத்த மாதிரி வந்து நடந்துக்கிறது. சோ அதை தான் நம்ம மாரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதுவும் எம்பதிக்கு கீழே வராது. நெக்ஸ்ட் எமோஷனல் மெச்சூரிட்டி அப்படின்னா என்ன? கண்ட மேனிக்கு கத்திக்கிட்டு இல்லாம பொறுமையா சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சு வச்சிருக்கிறது, காமா சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்றது, அதுதான் நம்ம இமோஷனல் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன? ஒருத்தர் அவரோட ஓன் இமோஷன்ஸை புரிஞ்சுக்கணும் அண்ட் மத்தவங்களோட இமோஷன்ஸை ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். புட்டிங் யுவர் செல்ஃப் இன் அதர்ஸ் ஷூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதுதான் எம்பத்தின்னு சொல்லுவோம். அந்த எம்பத்தின்றது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸா இருக்கும். இந்த டேர்மை காயின் பண்ணது யாரு? டேனியல் கால்மன், அவர் தான். சோ இதுல செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெகுலேஷன், மோட்டிவேஷன், எம்பத்தி, சோஷியல் ஸ்கில்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகி வந்திருக்கும். so that you can behave appropriately to others emotions. நம்மளுக்கு கேட்டிருந்தது என்ன? எம்பத்தின்ற குவாலிட்டி ஒருத்தர் ஷோ பண்ணா இட் ஷோஸ் ஹிஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கால்பர்கோட தியரியில மொத்தமா எத்தனை லெவல்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கால்பர்க் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே படிச்சிருப்பீங்க, பட் ஈஸியா கன்ஃபியூஸ் ஆயிடலாம். லெவல்ஸ் கேட்கறானா ஸ்டேஜஸ் கேட்கறானா அதை பார்த்து பதில் எழுதணும். ஏன்னா இதுக்கு லெவல்ஸ் கேட்டா ஒரு ஆன்சர், ஸ்டேஜஸ் கேட்டா ஒரு ஆன்சர். சோ கேர்ஃபுல்லா இருங்க. நம்மளுக்கு ஸ்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜஸ் தான் வந்து இருக்குது. இந்த 3 ஸ்டேஜ்லயும் இண்டிவிஜுவலி 2 ஸ்டேஜஸ் இருக்கும். 3 லெவல்ஸ் இருக்கும். அந்த 3 லெவல்ஸ் கீழயும் 2 ஸ்டேஜஸ் வந்து இருக்கும். சோ இப்போ இந்த 3 லெவல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல், இது ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறது. பட் ஸ்டேஜஸ் அப்படின்னு எடுக்கிறப்போ ஒன்னொன்னுக்கு கீழே 2 வருமா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரீ கன்வென்ஷனலுக்கு கீழே வந்து என்ன வரும்? ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட், இண்டிவிஜுவலிசம் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் வரும். அதுக்கு அடுத்து கன்வென்ஷனல் லெவல்ல என்ன வரும்? குட் பாய் குட் கேர்ள், லா அண்ட் ஆர்டர் ஃபார்ம் வரும். நெக்ஸ்ட் போஸ்ட் கன்வென்ஷன்ல என்ன வரும்? சோஷியல் கான்ட்ராக்ட் அண்ட் யுனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் வரும். சோ இதை நம்ம தெளிவா படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சைல்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் பேப்பர் வித்தவுட் திஸ் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ தியரிஸ் எல்லாத்தையும் தெளிவா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க.
தியரிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க யார் அதை கொடுத்தாங்க, அந்த தியரியோட கரெக்ட் பேர் என்ன, அதோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன, இன்கேஸ் அதுல ஸ்டேஜஸ் லெவல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா எத்தனை இருக்கு, அண்ட் அந்த தியரி வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்றத படிச்சு வச்சுக்கிட்டீங்கனாலே தாராளமா உங்களால நல்ல மதிப்பெண்கள் வந்து எடுக்க முடியும் டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்மளுக்கு இது வரைக்கும் கேட்டதுல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சைக்காலஜி பகுதியில இருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 6 யூனிட்ஸ்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் அப்கமிங் டேஸ்லயும் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் டிஸ்கஷன் செஷன்ஸ் வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு எந்த பகுதியில இருந்து அதிக கொஸ்டின்ஸ் வந்து வேணும் அல்லது எந்த பகுதியில உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐ மேக் வீடியோஸ் ரிலேட்டட் டு தட். ஸோ சூப்பரா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.